ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஷீட்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இது ஈவினிங்காக ஒரு 2 days நான் டின்னருக்கு என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் vlog-ஆக எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ டின்னர் டே அன்னைக்கு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோசையும் வடைக்கறியும் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் கிச்சன் க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு தான் செய்ய ஆரம்பித்தேன். நான் மதியானமே ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு ஒரு 2 hours கிட்ட ஊற வச்சுருந்தேன். அதோட கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டு ஒரு கொரப்பாக மிக்சியில் அரைக்கணும். ஆனால் நான் அன்றைக்கி கொரப்பாக இருக்கல, சாஃப்டாக அரைச்சிட்டேன். நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. டவாவில் தோசைக்கல் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த மிக்சர், அதை தோசைக்கல்லில் தோசை மாதிரி இல்லை அடை மாதிரி தட்டி விட்டிங்க அப்படின்னா லைட்டாக எண்ணெய் விட்டு ஒரு சைடு டபுள் சைடு இந்த மாதிரி ரெண்டுமே வேக வச்சிங்கன்னா இது ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக இந்த வடைக்கறி ஃபஸ்ட்டு நான் செஞ்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃபங்க்ஷன். அப்போது எனக்கு வடைக்கறி அப்படிங்கிற ஒரு டிஷ் இருக்குன்னே தெரியாது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், சும்மா வடைக்கறி ஏதோ மீம்ஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு பாட்லேயோ கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் வடைக்கறி செஞ்சதே இல்லை. அன்றைக்கி குட்டியாக ஏதோ வீட்டில் ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க எங்களுக்கு. இப்போது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே செஞ்சு பார்த்துருப்போம், இல்லை விஷுவலாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் இது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அது எப்படி இருக்கணும் தெரியாது, டேஸ்ட் எப்படின்னு தெரியாது. நான் யூடியூப்பில் ரெஃபரன்ஸும் பார்க்கல, யூடியூப்பில் பார்த்தாது தெரிஞ்சிருக்கும். அவங்க சொல்கிறத வச்சு நான் பாட்டுக்கு செஞ்சுட்டேன். தண்ணி நிறையா ஊற்றுனேனா இல்லை காரம் போட்டேனா இல்லை மசாலா கம்மியாக போடுறேன்னு தெரியல. ஆனால் அந்த வடைக்கறி மாதிரியே இல்லை, ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதுலேருந்து அந்த வடைக்கறி பக்கத்தே நான் போகிறதில்ல. அதுக்கப்புறம் நானே யூடியூப்பில் ரெஃபரன்ஸ் எடுத்து செஞ்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு டேஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு குட்டி கதை இது. கம்மிங் பேக் டு த vlog. ஸோ கடாய் வச்சுட்டு இதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதக்கும் போது நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு நீங்கள் நல்ல பேஸ்ட் மாதிரி வதக்கணும் அப்படின்னா இன்றைக்கி எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எண்ணெய் ஒன்று இன்னும் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கிட்டு வெறும் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறமா மல்லித்தூள், இதுவே போதும். இதை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த அடை மாதிரி, அதை நல்லா கையில் உரிச்சு எடுத்துக்கோங்க. இது எண்ணெயில் போட்டு கூட பொரிச்சு எடுத்து பண்ணுறாங்க வடை மாதிரி. பட் நான் இப்படி தான் செஞ்சுருந்தேன். இதுக்கப்புறம் தண்ணி புதினாலாம் போட்டு புதினா கொத்தமல்லி போடுங்க, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம தனியாக கையில் உடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிக்சர், அதையும் போட்டு ஒரு 2-3 தடவை கிண்டி எடுத்திங்கனாலே ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக இந்த தடவை ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா கொரப்பாக நான் அரைச்சிருக்கணும். நான் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டேன். நீங்கள் அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு இது இட்லி, தோசை, ஈவன் பூரிக்கு கூட சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அன்றைக்கி இட்லி பிளான் பண்ணேன், சப்பாத்தி பிளான் பண்ணேன், பூரி பிளான் பண்ணேன், ஏதோ பிளான் பண்ணி கடைசியில் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தோசை தான் சிம்பிளாக ஊற்றிருந்தேன். இது தோசை கூட நல்லாயிருக்கும் இல்லையா, வீட்டில் அரைச்ச மாவு வச்சுட்டு தோசை ஊற்றிட்டு இந்த வடைக்கறி வச்சு சாப்பிட்டோம். அன்றைக்கி என் நேரமானு தெரில, மாவு கூட கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ தோசை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு. ஆனால் வீட்டில் அரைச்ச மாவுங்கிறதுனால புளிப்பு தெரியல, டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. இதுவே கடையில் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே இருந்திருக்காது. வீட்டில் அரைச்சனால அந்தளவுக்கு டேஸ்ட் தெரியல. அது கொஞ்சம் நேரம் விட்டு வேக வச்சு சாப்பிட்டேன், அது நல்லாவே இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி vlog அவ்வளோதான். தோசை வித் வடைக்கறி செஞ்சு எனக்கு டின்னர் முடிச்சாச்சு.
இது வந்து டே 2 எடுத்த vlog தான். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி வித் சிக்கன் தண்ணி குழம்பு. சிக்கன் தண்ணி குழம்பு அப்படிங்கிறது நிறைய யூடியூபர்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு இதெல்லாம் போட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் நான் செஞ்சதே இல்லை. அம்மா வந்து சிக்கனில் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு செய்வாங்க. இங்கே வந்து சிக்கன் தொக்கு செய்வாங்க. மோஸ்ட்லி குழம்பு நான் கேள்விப்பட்டதில்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த டிஷ் ட்ரை பண்ண போகிறேன். ப்ரே பண்ணிக்கிட்டே ஒரு சீக்கிரமாக ஆர்வத்தில் எழுந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சின்ன வெங்காயம் வேணும். சின்ன வெங்காயம் நான் மதியானமே வந்து உரிச்சு வச்சுட்டேன். ஏன்னா மதியானம் சிக்கன் பள்ளிப்பாளையம் செஞ்சுருந்தேன். அதுவுமே புதுசு. அதுவும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் செஞ்சு பார்த்து தான் நான் செஞ்சுருந்தேன். சிக்கன் பள்ளிப்பாளையத்துக்கு செய்யும் போது சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து மசாலா மட்டும் தான் அதுக்கு ரெடி பண்ணி அரைச்சி சேர்க்கணும். இதுக்கு வந்து என்னென்ன மசாலான்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது ஃபுல்லாகவே வந்து நல்ல தான் செய்யணும். சிக்கன் பள்ளிப்பாளையமும் சரி, சிக்கன் குழம்பும் சரி, சிக்கன் தண்ணி குழம்பும் சரி. இதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொரியாண்டர் 2, அதாவது முழு மல்லி 2 எடுத்துக்கோங்க. மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், காஞ்சி மிளகாய் ஒரு 2, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இது வதக்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். ஒரு பொன்னிறமாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து ஒரு 3/4 கிலோ சிக்கன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதனால் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமும் இது பேஸ்ட் அரைக்கிறதுக்கு கொஞ்சமும் எடுத்துருக்கணும். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நான் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நான் சிக்கன் வந்து மத்தியானமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதனால் க்ளீன் பண்ணுற அவசியம் இல்லை. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. அது இன்னமுமே ஸ்மெல் தரும். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டு இதில் வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் தான் இதுக்கு போடணும். வெறும் மிளகாத்தூள் போடக்கூடாது. குழம்பு மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா அரைச்சிட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு அதையுமே ஃபேனில் ஆற விட்டுடுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் கிடைக்கும். ஆனால் இதுக்கு ஒரு நல்ல ஸ்மெல்லும் இருக்கும். நீங்கள் வதக்கும் போது நல்ல ஸ்மெல் வரும். இது ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கொரப்பான கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் ஈஸி. வீட்டில் எல்லா பொருளும் இருந்தால் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ வந்து சிக்கன் தாளிக்க வேண்டியதான். அதே கடாயில் வச்சுக்கோங்க. கடாய் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் குக்கர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். கடாய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. சின்ன வெங்காயம் போட்டுட்டு சிக்கன் போட்டுட்டு மஞ்சள்தூள் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயே ஓரளவுக்கு சுருண்டு தண்ணி வரும் இல்லையா, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இந்த பேஸ்ட்டும் ஆயிடுச்சு. இதையுமே நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போது அதை ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை ஊற்றி தாராளமாக தண்ணி ஊற்றுங்க. சிக்கன் தண்ணி குழம்புக்கான அந்த இதுதான். ஒரு குண்டா அளவுக்கு தண்ணி ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை. நான் அந்த மிக்ஸியே கழுவி ஒரு 3-4 தடவை ஊற்றிருந்துருப்பேன். நல்லா நல்ல தண்ணியாக இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. அதனால் ஒரு குண்டா அளவுக்கு கூட தண்ணி ஊற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சமாக சிக்கன் வச்சு நிறையா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு நீங்கள் வந்து சிக்கன் தண்ணி குழம்புன்னு வச்சு சாப்பிட்லாம். யாருனா கேட்டாங்கன்னா இப்படி தான் இருக்கும், தண்ணி குழம்புனா இப்படி தான் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் வீட்டில் ஃபஸ்ட் டைம் நான் அது கொடுத்துருந்தேன்னா, ஆனால் என்ன இவ்வளோ தண்ணியாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. சிக்கன் தண்ணி குழம்புனா இப்படி தான் இருக்கும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஸோ சைட்லேயே வந்து இட்லியும் ஊற்றி வச்சுருந்தேன். இன்னொரு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டா. எனக்கு வந்து சின்ன வயசில் இட்லியே பிடிக்காது. அதாவது நான் ஏஜ் அட்டன் பண்ணி அந்த இதில் எனக்கு இட்லியே பிடிக்காது. ஒரு ஃபங்க்ஷன் அப்போது எங்கள் அம்மா எனக்கு தனியாக தோசை ஊற்றி கொடுத்தாங்க. அப்போது எல்லா பெரியவங்களும் கேட்டாங்க, ஏன்னா இட்லி நீ சாப்பிட மாட்டியா, எல்லாம் உன் வயசு பொண்ணுங்களாம் இட்லி சாப்பிட்றோம், நீ என்ன இட்லி சாப்பிடாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அம்மா சொன்னாங்க, சரி பாவம் தோசையை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஊற்றி கொடுத்தாங்க. அப்போது வந்து அங்கே இருக்க ஒரு ஆண்டி, அதாவது எங்கள் ரிலேஷன் தான், அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்போது நீ வந்து இட்லி சாப்பிட மாட்டேற, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அந்த இட்லியை தான் விரும்பி சாப்பிடுவ பாரு. நாங்கள் இல்லை நான் சாப்பிட மாட்டேன்னு என் மாமியாரே நான் சமைச்சு கொடுக்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக சொல்லிட்டு வந்தேன். பட்டு அவங்க ஏன் அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா, நீ வந்து ஒரு குடும்பத்தில் இருக்க அப்படின்னா எல்லாருக்கும் தோசை ஊற்றி கொடுப்ப, இட்லி ஊற்றி கொடுப்ப, வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவேன், கிச்சனில் ரொம்ப டயர்டாகிடும், உனக்கு தோசை ஊற்றி சாப்பிட்றதுக்கு டயர்டாகிட்டு நீ அந்த காஞ்சி போன இட்லியே சாப்பிட்ருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அது அவங்க வந்து சொல்லும் போது எனக்கு அந்தளவுக்கு தெரியல, அது ஏதோ சும்மா சொல்கிறாங்கன்னு. ஆனால் அவங்க அது அனுபவத்தில் சொல்கிறாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். எனக்கு ஒவ்வொரு தடவை இட்லி பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் வரும். ஸோ அன்றைக்கி இட்லியும் வச்சு தண்ணி குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு.
இன்னொரு விஷயம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நான் தக்காளியே ஆட் பண்ணல. வெறும் வெங்காயம் மட்டும் தான் செஞ்சுருக்கேன் மசாலா அரைச்சி போட்டு. ஆனால் குழம்பு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்டான ட்ரை தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ vlog அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு மினி vlogல பார்க்கலாம். பை பை. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.